வணக்கம் மக்களே. இந்த வடநாட்டு பக்கம் பான்பராக்க போட்டு படிக்காத முட்டா பையில சுத்திக்கிட்டு இருப்பாங்கயா. அவங்க கிட்ட போய் பொய்யா பேசி கடைசியில ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டா போதும், அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல நம்ம அமித்ஷா ஐயா. புதுச்சேரியில படிச்ச புத்தி கூர்மை உள்ள மக்கள் இருக்காங்கன்னு பாவம் யாராவது அந்த ஐயா கிட்ட எடுத்து சொல்லுங்கய்யா. காரைக்காலுக்கு வந்தவரு பிஜேபி இத்தனை நாளா சாதிச்சு கிழிச்சத பேசாம நாராயணசாமி ஐயா 15,000 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு உளறிட்டு போயிருக்காரு. 2016 இருந்து 2021 வரை மத்தியில பிஜேபி கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. அப்ப புதுச்சேரியில கிரேன்பேடி அம்மா தானே ஆளுநரா இருந்தாங்க. நாராயணசாமி ஐயா ஊழல் பண்ணியிருந்தா அப்ப இடி சிபிஐ ஐடிஐ வச்சு கேஸ் போட்டுருக்கலாம்ல. அப்ப ஏன் கேஸ் போடல? அப்ப நம்ம நாராயணசாமி ஐயா ஊழல் பண்ணல, நம்ம நாராயணசாமி ஐயாவை ஆட்சியா பண்ண விட்டாங்க. இந்த கிரேன்பேடி அம்மாவை வச்சு அப்பப்ப கொடசலை கொடுத்துக்கிட்டே உள்ளயா இருந்தாங்க. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா? போலி மருந்துல 10,000 கோடியை கொள்ளையடிச்ச சபாநாயகர் செல்வத்தை மேடையில வச்சுக்கிட்டு இந்த அமித்ஷா ஐயா நாராயணசாமி ஐயா ஊழல் பண்ணாருன்னு பொய் மூட்டையா அவுத்து விடுறாரு. ஊழலை பத்தி நீங்க பேசலாமா ஐயா? 2016 இருந்து 2021 வரை அமைச்சர் நமச்சிவாயம் ஐயா, ஜான்குமார் ஐயா, மல்லாடி கிருஷ்ணராவ் ஐயா, இவங்க எல்லாரும் நாராயணசாமி ஐயா ஆட்சியின் கீழே தானே இருந்தாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. 15,000 கோடி ஊழலை நிரூபிச்சா நான் அரசியல் விட்டே போறேன்னு நாராயணசாமி ஐயா சொல்றாரு. அதை நிரூபிக்கலைன்னா அமித்ஷா ஐயா நீங்க அரசியலை விட்டே போயிருக்கீங்களா? கேக்குறவன் கேனப்பயிலா இருந்தா கேப்பையில நெய்வடியும் சொல்லுவீங்களோ? போங்க தம்பி, அங்கிட்டு போய் ஓரமா விளையாடுங்க. உலக நாட்டுல இருக்க ரோபோ நாய் எல்லாம் மூஞ்சியில மூத்திரம் பெய்யுது, மூஞ்சிய தொடச்சுக்கங்க தம்பியலா.